அனைத்து பண்பாட்டு நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொளியில நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா இது நம்ம யாருக்கு அத்தியாவசியமா முக்கியமானதோ தேவைப்படுதோ இல்லையோ, கண்டிப்பா நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு முக்கியமா தேவைப்படும். அதுல எது பத்தினது அப்படின்னா, இந்த முதலாளித்துவமும் தொழிலாளத்துவமும், கேபிட்டலிசம், லேபரிசம் என்ற என்னுடைய தலைப்புல பகுதி 3 பார்ட் 3. இந்த பார்ட் 3ல என்ன நான் சொல்ல வரேன்னா, எந்த வாகனத்தை பத்தி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது ஒரு வாகனத்தை பத்தி சொல்ல வரேன். அது எந்த வாகனம்னா லாரி அப்படிங்கிறது தான். லாரி அப்படிங்கிற ஒரு வாகனத்துல என்னென்னலாம் நமக்கு குறைபாடு இருக்குது, அதுல எப்படி நமக்கு இந்திய நாட்டுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்திய அரசியலமைப்பை நம்பி ஒரு முதலீடு பண்ணி தொழில் நடத்துற ஒரு முதலாளிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்துருக்குறேன். இந்த லாரி உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாரி உரிமையாளர்கள் எந்த அளவுக்கு அதுல ஒரு எதிர்பார்ப்பு வச்சு, கனவு வச்சு அவங்க நிறைய லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி எப்படி அவங்க அதுல பாடுபடுறாங்க அப்படிங்கிறதே நான் பார்த்துட்டு தான் வந்து, என்னுடைய இன்னைக்கு நேற்று நான் எடுக்கிற தகவல் கிடையாது. ஒரு 25ல இருந்து 30 வருஷத்துக்குள்ள இருக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து. அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த லாரி டிரைவர்னு சொல்லக்கூடிய ஓட்டுநர்கள், கிளீனர்கள் அப்படின்னு அப்பெல்லாம் 2-3 பேர் இருப்பாங்க. 2 டிரைவரு, ஒரு கிளீனரு, அல்லது 2 கிளீனரு 2 டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து ஒரு 3 ஆட்கள் 4 ஆட்கள் அப்படிங்கிறத இது பண்ணிடுவாங்க. அதுல நிர்ணயம் பண்ணி அவங்கள லோடு ஏற்றி அனுப்பி வைப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அவங்க லோடு ஏற்றிட்டு போறாங்க அப்படின்னா, எல்லா லாரி உரிமையாளர்களும் ஒரே மாதிரியான ஒரு அடிப்படை தத்துவத்துல அவங்க வியாபாரம் பண்றது இல்லை. ஏன்னா அவங்க அந்த லாரி ஓட்டுநர்கள்னால சில பேரும் பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் பார்த்துட்டோம்னா, இந்த லாரி ஓட்டுநர்கள் அப்படி கனரக வாகன ஓட்டுநர்கள்னால பாதிக்கப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அடுத்தது அவங்க முதலீடு பண்றவங்க வந்து தயக்கம் காட்டுறாங்க. இன்னொன்னு என்ன ஆகுதுன்னா, அதனால அவங்க பெரிய அளவுல ஒரு ஏமாற்றம் அடைஞ்சு அடுத்து வேற எந்த ஒரு வியாபாரத்துல கொண்டு போய் முதலீடு பண்ணவோ அல்லது வேற ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதனால பொழைச்சிக்கலாம், வருமானத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாவும் அவங்களுக்கு அந்த மனசு வர்றதில்லை. இதனால என்ன, குறிப்பா தமிழ்நாடுன்னு நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். மற்ற நாடுகள்ல எப்படின்னு எனக்கும் தெரியல. ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல மற்ற மாநிலங்கள்ல நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எல்லா மாநிலங்கள்லயும் இந்த கனரக வாகன ஓட்டுநர்கள்னால நஷ்டம் ஏற்பட்டு, அதாவது மிரட்டுதலுக்கெல்லாம் வந்து முதலாளிகள் உட்படுத்தப்படுறாங்க அல்லது கட்டாயப்படுத்தப்படுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் என்னுடைய குடும்பத்துக்கு, என்னோட வீட்டுக்கு செலவு வேணும், அதுக்கு அனுப்பி வைங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த முதலாளிகள் அது கொடுக்கல அப்படின்னா அது என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த வாகனத்துல கனரக வாகனம்னு சொல்லக்கூடிய அந்த லாரியில ஸ்பேர் பார்ட்ஸ், உதிரி பாகங்கள்னு சொல்லக்கூடிய பொருட்களையே என்ன பண்ணிடுறாங்க, சேதம் பண்ணி அப்புறம் அதுக்கு பணத்தை அனுப்பி சொல்லி அதில் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் வந்து பார்க்குறாங்க இந்த லாரி ஓட்டுநர்கள். இந்த லாரி ஓட்டுநர்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, அவங்க சொல்ற மாதிரி முதலாளி கேட்கணும், அந்த ஓனர் அல்லது இப்போ முதலீடு செய்பவர் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாமே அவங்களுக்குள்ள. இப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு பஞ்சாப் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பஞ்சாப் போறவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வரக்கூடிய லாரி ஓட்டுநர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒன்று கூட்டிக்கிட்டு பேசி ஒரு ஏமாற்றும் வேலையை நல்லா எல்லாம் ஒரு பொதுவான ஒரு விஷயத்த கையில வச்சுக்கிறாங்க. ஆனா அதை என்ன பண்ண முடியறது இல்லை அப்படின்னா, அதை தட்டி கேட்கவும் முடியறதில்ல. தட்டி கேட்டா அந்த லாரி ஓட்டுநர் கிடைக்காம போற, வேலையை விட்டு நின்றுறாரு, அடுத்த இதுக்கு வரமாட்டிக்கிறாரு. அப்படி போறாங்க அப்படின்னா அவங்களை எப்படி கையாளுறதுன்னு தெரியாம இந்த லாரி உரிமையாளர்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நீங்க நான் இந்த காணொலி மேலேயோ இல்லை என் மேலேயோ இந்த ஒரு பொதுவான கருத்து கணிப்பு நான் எடுத்ததில்ல. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்களே தாராளமா எல்லா இடங்கள்லயும் அந்த லாரிக்குன்ட்டு ஒரு முதலீடு பண்ணி வருமானம் ஈட்டிட்டு அடுத்ததுக்கு இறுதியில அவங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்னால அவங்க முதலீடுகளை இழந்து நஷ்டம் ஏற்பட்டு அப்புறம் அவங்களுடைய வாகனங்களை எல்லாம் விட்டு அதுல வரக்கூடிய பணத்தை எடுத்து கடனை எல்லாம் கட்டி முடிச்சுட்டு நிம்மதியா இருந்த போதுன்னு ஓரமா போயிருக்காங்கன்னு நீங்களே எடுத்து பாருங்க. அதுல எவ்வளவு பேர் வருவாங்க,
எவ்வளோ பேர் பைத்தியமாலாம் போயிருக்கிறாங்க, மனசு உடஞ்சு போயிருக்கிறாங்க. அந்த லாரி அப்படிங்கிறதுல அவங்க எவ்வளவு வருமானம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையுமே நம்ம உற்று நோக்கணும். ஏன்னா நான் இருக்கிற ஊர்லேயும் ஒருத்தர், அவர் பெயர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவரும் எவ்வளோ கோடிக்கணக்கில் அது முதலீடு பண்ணியிருக்கிறாரு. அதில் ஏற்பட்ட நஷ்டத்தினால தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதில் நமக்கு நாம ஒரு முதலீட்டாளர்கள் இங்கே இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பழைய முறைகளில் முதலீடு பண்ணி நம்ம வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு மேம்பாடு கொண்டு வரணுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, அவங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்த லாரின்னு சொல்லக்கூடிய கனரக வாகனங்களில், அது 6 சக்கரமாக இருக்கட்டும், 10 இருக்கட்டும், 12 இருக்கட்டும், எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கட்டும், அந்த வாகனங்களில் அவங்க முதலீடு பண்ணுறது உரிமையாளருக்கு நல்ல திறமை இருக்குது, ஆனால் வந்து முதலீடு பணம் இல்லை, நல்ல யோசனைகள் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரியான நபர்களை பிடித்து அவங்களுக்கு எப்படி முதலீடு பண்ணலாங்கிற ஒரு விஷயத்த நம்ம கற்றுக் கொடுத்து அவங்க அது மூலமாக முதலீடுகளை ஏற்படுத்தி அதில் போக்குவரத்தில் ஒரு சரக்கு நகர்வுகளில் நம்ம ஒரு பெரிய வளர்ச்சியை அடையலாம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்கிறதுனா ஏமாற்றும் வேலையை எப்படி நம்ம வெளியில் அதை சரி கட்டுறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம லாரின்னு சொல்லக்கூடிய அந்த துறையில், அந்த போக்குவரத்து அமைப்பில் பணிபுரியறவங்களை எல்லாம் யார் வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும் அல்லது யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி. ஒருத்தருக்கு லோடு சொல்லிட்டாங்களா, லோடு ஏற்றின அந்த சாமான பொருட்களை ஏற்றி கொண்டு போய் இன்னொரு இடத்துல சரக்கு ஒரு நகர்வில் கொண்டு போய் நம்ம இன்னொரு இடத்துல சேர்க்கணுமா, ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர், அவர் இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படின்னு வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லைன்னா அதுக்கடுத்தது அப்படின்னு நகரும்போது ஒவ்வொருத்தரும் அந்த 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 ஒரு சூழ்நிலையில ஒருத்தரால் ஏற்க முடியல அப்படின்னா அவங்க இப்போ எந்த மாதிரியான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க, எந்த மாதிரி ஏதாவது ஏமாற்று வேலைகளில் அவங்க பணத்தை இழந்துட்டு நஷ்டமாகிட்டு இருக்கிறாங்களா. அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து அவங்களுக்கு நஷ்டத்துக்கு பதிலாக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குதான் ஒவ்வொரு முதலீடுகளையும் நம்ம ஒவ்வொரு வேலை வாய்ப்பையும் நம்ம உருவாக்கணும். ஏன்னா வருமானம் வந்தால் தான் அவங்க தங்களுடைய அடிப்படை செலவுகள் எல்லாம் போக மீதி இருக்கிற பணத்தில் அவங்களுக்கு விருப்பமான செலவுகள் இன்னும் நிறைய செய்வாங்க. அதனால பல தொழில்கள் உருவாகும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்கள் நல்லபடியாக ஓடும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு பொருளாதார ஒரு சிக்கல்கள் இல்லாமல் சரியான பணத்தினுடைய ஒரு புழக்கங்கள் சரியான விகிதத்தில் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த லாரி துறைன்னு இப்போ போக கனரக வாகன துறையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக இந்த லாரி இயக்குநர்கள் அதில் அந்த துறையில் இப்போ பக்கமாக எல்லா லாரி வாகனங்கள்லையும் கண்டெய்னரை மாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்தது வரவேற்கத்தக்கது தான் நம்ம மத்திய அரசுக்கிட்ட இருந்து. அதே மாதிரி ஏமாற்றக்கூடாதுன்னு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட தரப்பில் ஆய்வு செஞ்ச ஒரு கருத்து கணிப்பில் நான் எடுத்த தகவல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கான தீர்வை கொடுத்துட்றேன். அப்போ அந்த ஒரு இடத்துல ஒரு லோடுக்கான இதை பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இது கச்சா முச்சான்னு அவன் ரெடியா இருக்கானா, இவன் ரெடியா இருக்கிறானா, அப்படியே ஏன்னா அப்படி மாத்திக்கிட்டே இருக்கு. உடனே வேகமா போய் லோடை முந்திக்கிட்டே எடு, அதை பண்ணு இது பண்ணுன்னு. எப்படின்னா இந்த நண்பன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதில் நடிகர் விஜய் வந்து சத்யராஜ் ஒரு கலைக்கிற மாதிரி ஒரு என்ன பண்ண இன்சல்ட் பண்ணுற மாதிரியோ அல்லது வந்து அதில் வந்து ஓட்டுற மாதிரியோ ஏதோ ஒரு வசனம் பேசுவார். என்னன்னா ரன் எல்லாம் ஓடிக்கிட்டே இருங்க, என்ன கழுத மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க, என்ன இல்லைன்னா உங்களுடைய மிதிச்சுட்டு தள்ளிட்டு இல்லைன்னா உங்களை முந்திட்டு பின்னாடி வரங்க போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஏன் ஓடணும்னு நான் கேட்குறேன். அதுவும் குறிப்பாக இந்த கனரக வாகனத்துறையில் கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையும் உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பொருட்களை நம்ம கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு சேர்க்கணும். அந்த உற்பத்தி பண்ணுற பொருட்களில் ரொம்ப அவசரமான உற்பத்தி பொருளை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா உடனுக்குடனே ஏற்றி அனுப்பி வைக்கணும். ஆனால் எல்லா பொருட்களுக்கும் நம்ம அவசரப்படக்கூடாது. ஒரு இடத்துல உற்பத்தி பொருளை தயார் பண்ணிட்டாங்க, அதை எல்லாம் அந்த கவர் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடிய பொட்டலம் கட்டி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை இன்னொரு வாகனத்தில் நம்ம எடுத்து வச்சு சரியாக அனுப்பி வைக்கணும். அதுக்கு நம்ம வாகனம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சன் டைரக்ட் நான் சொல்கிறேன். ஏன்னா சமீபமாக ஒரு சன் டைரக்ட் அப்படிங்கிற ஆந்திராவில் நடந்த ஒரு சரக்கு நகர்வில் ஏற்பட்ட ஒரு சம்பவம்
என்னாச்சுன்னா கொண்டு வர அந்த கண்டெய்னர் லாரியில் மழை நேரத்த போது வந்து ஒரு சிறு கசிவு ஏற்பட்டு இருந்திருக்குது. இப்போ அது சரி செய்யறதுக்கு வந்தாங்க. அவங்களும் சில கருத்துக்கள்லாம் தெரிவித்தாங்க. அப்போ என்ன அதில் நடந்திருக்கு அப்படின்னா, அதில் அந்த சன் டைரக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்றி அனுப்புறதுக்காக வந்த வாகனம் சரியான ஒரு துளைகள் இல்லாமல் கசிவுகள் ஏற்படாத ஒரு நிலையில இருக்குதா, நல்ல ஒரு நிலையில அதை வச்சிருக்கிறாங்களா, அதில் அதை சோதனை பண்ணினாங்களா. இது வந்து அந்த சன் டைரக்ட்காரனுடைய தவறு. எங்க சுத்தினாலும் என்ன எங்க முட்டி மோதாலும் சுத்தி வளைச்சு இந்த திமுகவை நம்ம குறை சொல்லாம வந்து ஒரு காணொலியும் பதிவு பண்ண முடியறதுல எல்லா காணொலி எந்த ஒரு காணொலி நம்ம பதிவு பண்ண நினைச்சிட்டாலும் திமுக காரங்களுடைய ஒரு ஆதிக்கம் தாக்கம் அதிகாரம் அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் எங்கேயாவது ஒரு இடத்துல வெளிப்பட்டுருது. அதுலலாம் இந்த சன் டைரக்ட் ஏற்றுற ஒரு விஷயத்துல நடந்திருக்குது. அந்த வண்டி நல்லா ஏன்னா ஒரு இடி மின்னல் மழை வெயில் அப்புறம் என்ன சொல்றது குளிர் இதெல்லாம் தாங்கக்கூடிய அமைப்புல அந்த கண்டெய்னர் பெட்டிலாம் இருக்குதா, அதனுடைய தரம் எப்படி இருக்குது. இன்னொன்று அந்த லாரியை அந்த வாகனத்தை இயக்கி கொண்டு போகிற டிரைவரு நல்ல ஒரு மனநிலையில் இருக்கிறாரா, தூங்கி இருக்கிறாரா, நல்லா ஆரோக்கியம் இருக்கா, அவருடைய ஒரு ஹெல்த் செக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் சோதனை பண்ணது அதனுடைய சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இருக்குதா, எதையுமே பார்க்கறது கிடையாது. இன்னொன்று அந்த ஓட்டுநர் அந்த வாகனத்தை எடுத்தாருன்னா இன்னும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம், அப்புறம் அவர் பயணம் செய்ய வேண்டிய இடம் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அந்த வாகன ஓட்டுநர் அந்த வாகனத்தை சரியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவருடைய முதலாளியோட எந்த பிரச்சனையும் இல்லையா, பணம் கொடுத்தல் வாங்கல எந்த பிரச்சனையும் இல்லையா, அவருக்கு குடும்ப குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குடும்ப குழந்தைகளுக்காக பணம் அவசரமாக தேவைங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரா இல்லையா, இன்னொன்று அவர் ஏதாவது பதட்டமான ஒரு நிலையில் இருக்கிறாரா, பயந்த நிலையில் இருக்கிறாரா, இந்த மாதிரியான விஷயங்களை கண்காணிக்கணும், கட்டாயமாக கண்காணிக்கணும். அது கண்காணிக்கிறதே இல்லை, யாருமே கண்காணிக்கிறது கிடையாது. சன் டைரக்ட் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா சன் டைரக்ட் அப்படிங்கிற ஒரு அந்த பொருளை தயார் பண்ண இடத்துல இருந்து விநியோகத்துக்காக ஏற்றுமதி பண்ண இடத்துல வேலை பார்த்தவங்க இந்த தகவலை எனக்கு கொடுத்தது. எதையுமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. எதையுமே பார்க்காம அதில் குறிப்பாக என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஓட்டுநருக்கு எவ்வளவு அதில் பணம் போகணும், முதலாளிக்கு முதலீடு செய்தவருக்கு என்ன தொகை போகணும், இதெல்லாம் வந்து நிர்ணயம் பண்ணிலாம் வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கறதே கிடையாது. அது முதலாளிக்கு போனதுக்கு அப்புறம் தான் போகணும். இன்னொன்று என்னன்னா, வாகனத்தை இயக்குறாங்க அல்லது வெறுவண்டி ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னாலும் அந்த டிரைவர்னுடைய மனோபாவம் எப்படி இருக்குது, அவர் ஏதாவது முதலாளியை மிரட்டுறாரா இல்லை முதலாளி அவரை மிரட்டி வச்சிருக்கிறாரா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியறதே இல்லை. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த முதலாளி அதுக்கப்புறம் இந்த தொழிலாளின்னு சொல்லக்கூடிய கனரக வாகன இயக்குனர் இவங்களுக்கெல்லாம் தனித்தனி ஆயுள் காப்பீடை கண்டிப்பாக நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, முதலாளிக்கு வந்து என்னென்ன மாதிரியான நஷ்டங்கள் ஏற்படுது, நஷ்டங்கள் யார் யார் மூலமாக ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு அதில் ஒரு சின்ன சின்ன உதிரிபாகங்களில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் கூட அதனால் இவருடைய பொருளாதார நஷ்டம் இழப்பீடு அல்லது இழப்பு ஏதாவது ஏற்படுது அப்படின்னா அதுக்கு நம்ம நஷ்டீடு கொடுக்குற மாதிரியான ஒரு என்ன சொல்லணும்னா அந்த காப்பீட்டையும் நம்ம என்ன பண்ணணும், அறிமுகப்படுத்தணும். அப்படி ஒவ்வொரு வண்டியிலையும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக என்ன குறிப்பாக நம்ம சரக்கு நகர்வுகளில் மட்டும் நம்ம வந்து ஏற்படுத்தக்கூடாது. அந்த வாகனத்தை இயக்கிக்கிட்டு போகிற ஓட்டுநருக்கும் எந்த அவசரமும் கிடையாது, எந்த ஒரு அவசிய தேவையும் இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு 30,000 40,000 பணம் தேவை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இல்லை. அல்லது அவருக்கு பின்னாடி அவர் நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்களா அல்லது வேற யாரோ வந்து பணம் கேட்டிருக்கிறாங்க, அல்லது இவர் ஏதாவது பணம் வாங்கியிருக்கிறாரு, அதுக்கு பணத்தை இது பண்ணணும், செட்டில் பண்ணணும். அந்த மாதிரிலாம் சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. காரணம் என்னன்னா, அங்கதான் என்னன்னா லஞ்ச லாவண்யங்கள் அப்படியே ஊடுருவி அப்படியே பெருகி ஒரு கரையா மாதிரி போய் ஒரு கரையான் எப்படியும் ஒரு சின்ன ஒரு நம்ம மரக்கட்டையில் ஒரு மரச்சாமான்ல ஒரு சின்ன தொலைவுனா உள்ளுக்குள்ள போய் மொட்டை போட்டு பெரிய அல்லது அந்த கரையான அப்படி அப்படியே பெருகி அந்த மரத்தையே சாப்பிட்டு அப்படியே அது அரிச்சு அப்படியே திடீர்னு ஒரு நாள் பார்த்தோம்னா எல்லாம் போட்டுக்கிட்டு விழுதோ, அதே மாதிரிலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக உற்று நோக்கணும். இந்த விஷயங்களோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்னன்னா, கையில் முதலீட்டாளர் முதலாளின்னு சொல்லக்கூடிய இந்த கனரக வாகனங்கள் முதலீட்டாளர்கள்
எவ்வளோ கையில் காசு இருக்கும். அந்த காசை போட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா லாரிக்கான பாடி பில்டிங்னு சொல்லக்கூடிய அந்த சுமைகளை ஏற்றி போகக்கூடிய பகுதியை கட்டுமான பணிகளை விட்டு கட்டிடுறாங்க. பாடி பில்டிங் ஒர்க் ஷாப் பட்டறைகளை கொடுத்து பண்ணிடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா அது தரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த எடையை தாங்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 50 டன்னு தாங்குற மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து வெளியில் சும்மா குறைந்த தரத்தான பொருளை போட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு என்னன்னா ஒரு 500 கிலோ தாங்கக்கூடிய இடத்துல 50 கிலோ போட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லாத்தையும் கட்டி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா அது லாரி அந்த இன்ஜின் கூட இருக்கிற அந்த லாரியினுடைய பகுதி வெறும் என்னன்னா அது பார்த்துட்டோம்னா ஒரு 50 டன் தாங்கக்கூடியது தான். ஆனால் அதில் பாடி பில்டிங் பண்ணக்கூடிய ஒரு பகுதியை குறைவான விலையில் அவங்க கட்டமைச்சிட்டு நம்ம மாட்டித்தர சொல்லிட்டு எங்கன்னா பட்டறைகள் நாமக்கல் மாதிரியான இடங்கள்ல அதே மாதிரி பேருந்துகள்லையும் நடக்குது. அதையும் சோதனை பண்ணணும். எவ்வளோ பேர் அதில் எவ்வளோ தாங்க அதனுடைய உறுதி என்ன அப்படிங்கிறதெல்லாம் சோதனை பண்ணணும். ஆனால் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம எவ்வளவோ குறைபாடுகளாக உள்ள புகுந்து கிடக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த லாரிகளை கட்டமைச்சிட்டு போய் 50 டன்னு ஏற்றிட்டு 500 கிலோ போட வேண்டிய 500 கிலோனா உங்களுக்கு வந்து ஒரு அரை டன்னு வைக்க வேண்டிய இடத்துல 50 டன்னு வச்சாங்கன்னா என்ன ஆகும்? அது இப்போ எங்கேயாவது போகிற ஒரு வளைவில் திரும்பும்போது ஏதாவது ஏத்தாப்புல வண்டி வரும்போது முட்டிக்கிட்டு இல்லாட்டி தள்ளிக்கிட்டு ஒரு பக்கம் சாய்ச்சி உள்ளதான் செய்யும். இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் இங்கே தாராளமாக இங்கே நாமக்கலுக்கு வாங்க. நாமக்கல்ல ஒரு ஆய்வு நடத்துங்க. யாருக்கு சொல்கிறேன்னா மாநில அரசுகிட்டையும் சொல்கிறேன், மத்திய அரசுகிட்டையும் சொல்கிறேன். நீங்கள் ஆய்வு நடத்துங்க. எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு தரமான ஒரு பாடி பில்டிங் பண்ணுறாங்க, அதே மாதிரி எங்கே முதல்ல தரமான பாடி பில்டிங் அப்படிங்கிறத கண்காணித்து அதில் நம்ம எப்படிலாம் சோதனை பண்ணி அது தரமானது அப்படிங்கிறத வந்து நம்ம இதுலேயே ஒவ்வொரு டோல்கேட்லேயும் அல்லது ஒவ்வொரு இடங்களையும் நம்ம பார்த்து கண்காணித்து நம்ம சரி பண்ணிக்கலாம், அது கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஆய்வு நடத்துங்க. அதன் பிறகு தரக்குறைவானதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தரக்குறைவானதாக இருந்ததுன்னா நம்ம முதலாளி மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக அந்த தரத்துக்கான அந்த முதல்ல அந்த கனரக வாகனத்துக்கான தரத்துக்கான சான்றிதழை நீங்கள் கொடுங்க. இது இவ்வளோ கிலோ ஏற்றுறதுக்கு தகுந்த வாகனம் தான், கொண்டு சென்றாலும் எங்கேயும் விபத்துக்கள் நடக்காது அப்படிங்கிற ஒரு தரச்சான்றிதழ் இருக்கணும். இன்னொன்று குறைந்த தரத்தில் எதுவுமே யாருமே போக்குவரத்து விஷயத்தில் விளையாடக்கூடாது. அப்போ உயர்ந்த தரத்தில் தான் நம்ம போக்குவரத்து விஷயத்தில் எல்லாமே கட்டமைச்சு மிக மிக பாதுகாப்பாக நம்ம கொண்டு போகணும். அதே மாதிரி நம்ம முதலாளிகளையும் தொழிலாளிகளையும் நாம் இன்னும் உற்று நோக்க வேண்டியதாக இருக்குது. ஆழமாக ஆய்வு செஞ்சு அவங்கள நம்ம கழுத்தோட சேர்த்து அடித்து வெளியே தள்ள வேண்டியதாக இருக்குது. அதனால இது விளையாட்டாக பார்க்காம தயவு கூர்ந்து ரொம்ப ஆழமானதாக பார்த்து மக்களுடைய உயிரில் விளையாடாத மாதிரி மத்திய அரசும் மாநில அரசும் தயவுசெய்து நடவடிக்கை எடுங்க. அப்படி நடவடிக்கை எடுத்தால் தான் மக்களுக்கும் ஒரு திருப்தியான ஒரு நம்பிக்கை அரசாங்கத்து மீது வரும். நம்ம ஜனநாயக கட்டமைப்பு மீது இன்னும் அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்புக்கான ஒரு சதவீதமும் மேம்படும். அப்படி இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலியில் என்னுடைய காணொலி அது யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தயவுசெய்து சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய எல்லா காணொலிகளும் உங்களுக்கு நேரடியாக வந்துடும். எப்பப்பெல்லாம் பதிவிடனா அப்பப்பெல்லாம் நேரடியாக உங்கள் பார்வைக்கு வந்துடும். ஆனால் என்னன்னா நான் ஒவ்வொரு தடையும் நான் ஃபேஸ்புக்கில் நான் பதிவிடும்போது அதை நீங்கள் கேட்கும்போது அதை நீங்கள் ஒரு லைக் பண்ணுறதோ அல்லது ஷேர் பண்ணுறதோ அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாக சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் தயவு கூர்ந்து யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சில பல விஷயங்கள் பகுத்து பார்க்க வேண்டியதாக வரும். அதுக்கு யூடியூப் சேனல் தான் வந்து சரியான ஒரு என்னென்னு சொன்னால் ஆப் செயலி. அந்த செயலியிலக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவில் நீங்கள் என்னுடைய காணொலி நல்ல ஒரு நேரம் எடுத்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த காணொலி ஒரு 20 நிமிஷம்னா இந்த 20 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு 5 நிமிஷமாக பிரித்து கூட நீங்கள் ஒரு 4 தடவை பார்க்கலாம். நிறைய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கூட பகிர்ந்துட்டு தயவுசெய்து நீங்கள் எந்த காணொலி பற்றி எதை பார்த்தாலும் அதை பற்றி மற்ற கூட பேசுனீங்கன்னா தான் வந்து உங்களுக்குள்ளார மாற்றங்கள் வரும்போது தான் அடுத்தது என்னுடைய காணொலியில் மாற்றம் அடுத்தடுத்து வரும். நன்றி, வணக்கம்.